ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டன்ட் சமையலறை. நம்ம இன்றைக்கி கேரட் டு பீன்ஸை வச்சு எப்படி ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது அரைக்கிறதுக்கு ஒரு 4 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது குட்டி குட்டி பூண்டு, அதனால் 10லேருந்து 15 பூண்டு கிட்ட எடுத்திருக்கேன். பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 10 பல்லு எடுத்துக்கோங்க. ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு இந்த வரமிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் படி செஞ்சிங்கன்னா ஒரு நேரத்துக்கு 4 பெரியவங்க சாப்பிட்லாங்க. ஸோ அதோட மெஷர்மெண்ட்டு தான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு 2 கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக காலிஃப்ளவரோ உருளைக்கிழங்கோ கூட ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 லெமன், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்ந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பெரிய தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளியே போதும். 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிடலாங்க. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு இந்த கலர் கிடைக்காது. நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணி அரைக்கும் போது இந்த கலர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதோட ராஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச கேரட், பீன்ஸ், தக்காளி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி அதையும் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வச்சுருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், பட்டாணி ஆட் பண்ணி பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸை மட்டுமே வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினாவே போதும். இப்போ நல்லா வதக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்ச 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, அதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் அதிலேயே ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெஜிடபிளில் இருக்க ராஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள், அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நான் அரிசியை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுக்கலாம். இப்போ நான் இது கூடவே வந்து ரைஸ் வந்து குழஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக லெமனை பிழிஞ்சு விட போகிறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி லெமனை பிழிஞ்சு விடுங்க. இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து மஷ்ரூமில் கூட செய்யலாம், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ 3 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான கமன்னு இருக்கிற கேரட் பீன்ஸ் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ரைஸ் எதுவுமே உடையலை, ரொம்ப குழஞ்சும் போகலை. கேரட் பீன்ஸ் எல்லாமே சூப்பராக குக் ஆகி வந்துருந்துச்சு. பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். டக்குன்னு இந்த ரெசிபியை பார்த்துட்டு குயிக்காக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இன்ஸ்டன்ட் சமையலறையை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.